எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னைக்காச்சும் ஒரு டீம் பிளேயரா, ஒரு டீம் மெம்பரா, இல்ல ஒரு லீடரா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ரிசல்ட் வரலையே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்போமா? இல்ல அது சரியா ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணியும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு ஹானஸ்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நாம ஹானஸ்டா இருந்தா தான் நம்ம என்ன செஞ்சோம், என்னெல்லாம் செஞ்சோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நினைச்சு ஞாபகப்படுத்தி பார்ப்போம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, அந்த சின்ன விஷயம் கூட ஒரு ஸ்டெப்லயும் நம்ம கண்ணில் மாட்டோம். என்ன தப்பா போயிருக்குன்னு. நம்ம கரெக்டா ஒரு விஷயத்த, ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட அதோட முடிவும் கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரி அமையும் அப்படின்றதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. நம்ம அதிகமா ஆசைப்பட்டோம், இல்ல அதிகமா நம்ம ஆம்பிஷியஸா எனக்கு அது பண்ணோம் இது பண்ணணும்னு நினைச்சு அப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ணி அதுக்காக வேலை செஞ்சு கீழே விழுந்து திருப்பி எழுந்திரிச்சு திருப்பி வேலை செஞ்சு அந்த மாதிரி குருட்டுத்தனமா பண்ணிட்டே இருந்தா, அதிகமா வேலை செஞ்சுட்டே இருந்தா நம்ம நினைச்சது நடந்துடும், நம்ம நினைச்ச கோலை ரீச் பண்ணிடுவோம், நம்மளோட இலக்கை எட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டான பிளான், அதோட ப்ராசஸ் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா தெளிவா நம்ம எழுதி வச்சு, இல்ல நம்ம மைண்ட்ல அதை நினைச்சு அது ஒரு பிளான் போனா இன்னொரு பிளான் அதோட பேக்கப் அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சு அப்படி நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்ன நடந்தாலும் நம்ம ப்ரொசீட் ஆகிட்டே இருக்க முடியும், ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்க முடியும். ஒரு படி ஒரு லெவல் தாண்டி போயிட்டே இருக்கும். அது ஸ்லோவா போனாலும் சரி பரவாயில்ல, ஆனா நம்ம ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருப்போம். நம்ம ஒரு ப்ராசஸையும் என்ன நடக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு லெவலையும் நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற நிலைமை வரக்கூடாது. ஏன்னா டைம், எனர்ஜி, மணி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம அப்பப்போ ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும், அப்டேட்லயே இருக்கணும். அப்பவே ஏதாச்சும் தப்பு நடந்தா அப்பவே அதை சரி பண்ணிடலாம். இது நம்ம லீடரா இருந்தா நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லணும். அப்பதான் ஒரு டீமை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டீம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னா அது இப்படிதான். நம்மளோட பிளான் நாம கரெக்டா போடணும், அது நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் சொல்லணும். ஒரு லீடரா இருந்தா அப்போ ஒரு டீம் பிளேயரும் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு நுணுக்கமா வேலை செய்வாங்க. ஸோ நிறைய தவறுகளை தவிர்க்கலாம். நம்ம லீடரா இருந்தா நம்ம பேசுறத வச்சு நம்ம கரெக்டா தான் நம்ம அவங்களை அப்ரோச் பண்றோம், அவங்கள டீல் பண்றோம்னு அவங்களும் நம்ம கிட்ட எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, எந்த அப்டேட்டா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவாங்க. அப்படி இன்டராக்டிவா இருக்கணும். ஒரு லீடரா இருந்து அவனை தூரமா வச்சோ இல்ல அவனை கீழே இருந்து மேல பாத்துட்டே இருக்க வச்சா அந்த டீம் வந்து எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே இருந்துகிட்டு இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும். அதனால ஒரு லீடரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க டீம் பிளேயர், அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட கரெக்டா அணுகணும். ஒரு பிளான் போட்டா அது எல்லாருக்குமே சொல்லணும். ஒரு ஸ்டெப் ஒண்ணு விடாம சொல்லணும். அப்பதான் அந்த பிளான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னா வேலை செய்யும் போது அந்த பிளான் படி போவாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ரூட்ல போயோ இல்ல தப்பு நடந்தா ஒவ்வொருத்தர் ஒரு தப்பு பண்ணி அப்ப ஒன்னொன்னுத்தையும் சரி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். நம்ம ஆபீஸா இருந்தா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கிளையண்ட் வந்து நம்மளை கட் பண்ணி விட்டுருவாங்க, டைப்ஸை நம்ம கம்பெனியோட முடிச்சுப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு டாஸ்க், ஒரு வேலை எடுத்தாலும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதை வந்து எந்த டீம் அந்த ப்ராஜெக்டை கரெக்டா செய்ய முடியும் அந்தந்த வேலையை அந்தந்த டீமுக்கு நம்ம கொடுத்துடணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிளான் போடுறதுக்கு முன்னாடி இல்ல பிளான் போட்டதுக்கு அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸை நம்ம ஒழுங்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும், யாருக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு. சோ இப்படி பண்றதுனாலயும் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு வேலை நிக்காம எங்கேயும் தடப்படாம அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, மலை அளவு இருக்கிற வேலையா இருந்தாலும் அதை வந்து நம்ம டீமை வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன டீமை வச்சுக்கிட்டே அதை முடிக்கலாம். ஸோ பிளானிங் நம்பர் 1, அதுதான் நம்பர் 1. ஸோ அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வேலை செய்வாங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் எந்த காரியமுமே வாய்ப்பில்லை முடியறதுக்கு சக்சஸ்ஃபுல்லா. அது அவங்களையும் டயர்ட் ஆக்கி விட்டுரும். ஸோ எல்லா ஆங்கிளையும், எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும், எல்லா பார்வையிலையும் நம்ம வந்து பாசிட்டிவா இந்த இதை எடுத்துட்டு போகணும். ஒரு லீடரா, ஒரு பிளேயரா, ஒரு டீம் மெம்பராகவும் இதே தான் செய்யணும். ஒவ்வொருத்தனையும் அவங்க லீடரா தான் நினைச்சுக்கணும். இது நம்ம வேலை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு செய்யணும். இந்த வேலையை ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு செய்யணும், இல்ல பிடிச்ச வேலையை செய்யணும். அதனால இப்ப வந்து இது எல்லாமே கரெக்டா பண்ணும்போது எனர்ஜி சேவ் ஆகும், முக்கியமா மணி சேவ் ஆகும், முக்கியமா டைமும் சேவ் ஆகும். இப்போ வேலை சீக்கிரம் முடியும். ஒரு 5 நாள் முடிய வேண்டிய வேலை 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். 2 நாள் லாபம். ஸோ அதானே இந்த உலகத்துல இப்போ இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்ளம் சால்வர் அவன் தான் எல்லா இடத்துலயும் தேவை, அவங்க தான் எல்லா இடத்துலயும் தேவை. அதே நேரத்துல எக்கனாமி வைஸ் அது எவ்வளவு எக்கனாமிக்கலா நம்ம ஹேண்டில் பண்றோம் அதுவும் முக்கியம். டைமையும் சரி, மணியையும் சரி. அப்புறம் இதெல்லாம் நம்மளோட எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்பதான் அடுத்தடுத்த ஜாபை நாம டயர்ட் இல்லாம அடுத்தடுத்த வேலையை செய்ய முடியும். இப்போ இப்படி இருந்தா எப்படி ஒரு ஆஃபீஸோ இல்ல ஒரு பிளேயர்ஸ் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் டீமோ இல்ல எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எந்த வீட்லயும் சரி, வீட்லயும் இதெல்லாம் அப்ளை பண்ணா வீடை கரெக்டா நம்ம வழி நடத்த முடியும். இது இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானும் பண்ணி அதை செட்டரேட் பண்ணி ஒரு டீம் கிட்டையும் ஒப்படைச்சு அந்த டீமை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டீம் கிட்ட கரெக்டா கன்வே பண்ணி அவங்கள ஊக்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணும்போது டைம், மணி சேவ் ஆகும், காரியம் சீக்கிரம் முடியும், வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியும். அடுத்த வேலைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா மூவ் ஆகலாம், லாபமும் வரும், சாட்டிஸ்பாக்சனும் வரும், மனசுல ஒரு திருப்தியும் வரும். டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலை செய்யும்போது, ஸ்ட்ரெஸ் தானே எல்லாத்துக்கும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம், அது இருக்காது. சோ ஒரு டீம் ஹேண்டில் பண்றது நம்பர் 1 லீடர் கிட்ட இருக்கு, நம்பர் 2 அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு, அந்த மெம்பர்ஸ் கிட்ட இருக்கு. அது அவன் டீமா நினைச்சு அவன் நடத்தணும், அவன் அந்த வேலையை செய்யணும். லீடர் அவன் டீமா தான் நினைச்சிருப்பான், ஆனா அதை கரெக்டா அவன் செய்யணும்.
ஸோ நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன் கற்பனை வச்சுட்டு அது மட்டும் நினைச்சிட்டே இருந்தா நினைச்சிட்டே இருக்க வேண்டியதான். கற்பனைக்கு இல்லையே கிடையாது. எவ்வளவு வேணாலும் கற்பனை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளவு வேணாலும் கனவு கண்டுட்டே இருக்க வேண்டியதான். ஆனா எந்த கனவு பிராக்டிக்கலா நம்ம நடத்த முடியும், செயல்படுத்த முடியும் அப்படின்றது முக்கியம். அதுக்கு நமக்கு நியாயமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கரெக்டான கோலை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ரிசோர்ஸஸ் ரெடி பண்ணிக்கணும். நம்மளோட ஆளுங்களை சேர்த்துக்கணும். நம்ம டீம்ல எத்தனை பேர் சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கணும், நாம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடரா இருந்தா நம்ம டீமை ஹேண்டில் பண்றதுலயும் கரெக்டா இருக்கணும். வேலையை பிரிச்சு கொடுக்கறதுலயும் கரெக்டா இருக்கணும். ஸோ ஒரு SWOT அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், அது நம்ம டீமை பத்தி நாம ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டுக்கணும். அப்புறம் நம்ம டீமை ஊக்கப்படுத்துற மாதிரி எப்பவுமே நம்ம ஒரு கைடிங் லைட்டா இருக்கணும். ஒரு டீம் மெம்பரா இருந்தா அவன் இதே தான் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற டீம் மெம்பருக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும். இது நம்ம டீம் நம்ம வேலைன்னு நினைச்சு பண்ணணும். இது எந்த துறையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே அங்கங்க அப்ளை ஆகும். இதோட நம்ம டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது முடியற வரைக்கும் அது எப்படி போகுதுன்னு அப்பப்போ ட்ராக் பண்ணிட்டே வரணும். அது எந்த ரூட்ல எந்த ட்ரெண்ட்ல அது மூவ் ஆகுது, கீழே போகுதா மேல போகுதா கிராஃப் அப்படின்றத கரெக்டா கணிக்கணும். நமக்கு ஆனஸ்டா இருந்தா தான் நம்ம கரெக்டா கணிப்போம். இல்ல நம்ம ஈகோவை முன்னாடி வச்சுட்டு இல்ல இந்த டாஸ்க் நல்லா தான் போகும், என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கீழே சரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை மறைச்சிரும். அது சரிஞ்சிடும் கடைசியில். ஸோ சரியுதுன்னா நம்ம ஒத்துக்கிட்டு ஓகே நம்ம பிளான் டக்குன்னு ஒரு டிவியேட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு மாடிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு லீடராகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி நாம ஒருத்தருக்கு கன்வே பண்ணி கரெக்டா வழி நடத்தணும். டீம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரச்சனையே இருக்காது. 1000 பேர் இருக்கிற டீம் கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தாலும் 100 பேர் வச்சுக்கிட்டு பண்ணலாம், 10 பேர் வச்சுக்கிட்டு பண்ணலாம். பாசிட்டிவான பார்வை எப்பவுமே வேணும். ஏன்னா பாசிட்டிவிட்டி தான் நம்மளை சுற்றி இருக்கு. ஆனால் நம்ம அதை கவனிக்க மறந்துடுறோம், ரெக்கக்னைஸ் பண்ண மறந்துடுறோம். அதை பார்த்தாலே போதும், நம்ம எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பேசுகிற விதம் முக்கியம் இல்லை, நம்ம டோன் முக்கியம் இல்லை, நம்ம பேசுகிற விஷயந்தான் முக்கியம். அது எவ்வளோ உண்மையாக இருக்குன்றது தான் முக்கியம். அதுவே போதும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி பாசிட்டிவான பார்வையில் பாசிட்டிவான வைபோட நீங்கள் இருக்கணுமா? இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். நன்றி.